அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ஒரு 1 வீக்குக்கு மேலேயே ஆயிடுச்சு. நிறையா பேர் கமெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog தான். அண்ட் இதுக்கப்புறம் நிறைய டே இன் மை லைஃப் vlog சீக்கிரமாக போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான vlogsமே நிறையா வரும். அண்ட் இந்த vlog வந்து ஒரு நாள் நைட்டு போல் நான் எடுத்தது. நைட்டு குக் பண்ணிகிட்ருக்கேன். நண்டு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சிட்ருக்கேன். நைட் டைமில் நண்டு சமைக்கிறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நண்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்க வேணாம், இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையோட ஆக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்காக தான் மத்தியானம் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே சமைச்சிருந்தேன். நண்டு வந்து நைட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நண்டு ரெசிபி நான் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி நண்டு ரெசிபி வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு, ஜீரகம், சோம்பு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் அரைச்சி அதை வந்து நண்டில் போட்டு பரட்டி ஊற வச்சு பண்ணுறது. ஸோ டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் காலையிலே மெரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டின்னருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஒரு 6:30-7 மணி போலேயே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஈவினிங் போல் கிண்ணத்தப்பம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி ஆற வச்சுருந்தேன். அதை நான் தான் வெட்டுவேன், நீ தான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு என் பையனும் என் பொண்ணும் வந்துட்டு கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஆளுக்கு ஒரு பீஸாக கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தேன், அதாவது கொஞ்சம் ஹைட்டாக வர்ற மாதிரி ஒரு பாத்திரத்தில் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து ஒரு பிளேட்டில் ஊற்றி ரெண்டையுமே ஒரே டைமில் எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். கிண்ணத்தப்பமோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்லாம் இருக்கும்ல ஒரு சில ரெசிபீஸ்லாம், அந்த மாதிரி எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கும். கேரளா சைட்லாம் பண்ணும்போது, அதாவது கேரளா நாகர்கோவில் சைட் பண்ணும்போது மேலே வந்து கொஞ்சமாக ஜீரகம் போடுவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அவ்வளோ பிடிக்காதுன்றனால நான் ஜீரகம் மட்டும் ஸ்கிப் பண்ணிப்பேன். பட் டேஸ்ட் எல்லாமே அதே மாதிரி வர மாதிரியே பண்ணிடுவேன். இதோட ரெசிபியுமே நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ நான் நண்டு ரெசிபி கூட அதையும் நான் கொடுக்குறேன், நீங்கள் ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டு. கஷ்டமா இருக்குமா? ஹார்டா இருக்கா? ஹார்டா இருக்கா? ஆமா. நல்லா தொலை தொலைன்னு இல்ல, இந்த பீஸ்ல கட் பண்ண கஷ்டமா இருக்கு. அது ஸ்டிக்கியா இருக்கனால அப்படி இருக்கும். அது ஹார்ட் இல்ல, அது ஸ்டிக்கியா இருக்கனால அப்படி இருக்கும். பிளேட்டில் போட்டு பண்ணது வந்து கொஞ்சம் நல்லா தின்னாக இருந்தனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்துருச்சு. ஆக்சுவலாக இது வந்து பிளேட்டில் தான் பண்ணுவாங்க. நான் வந்து கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி பண்ணிட்டேன். அது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கு போல். ஸோ ஒரு வேலையாக அதை பேசிகிட்டே கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும் போதே நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கால்வாசி காலி பண்ணது நானாக தான் இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வீடியோவில் லைட்டாக காட்டலான்னு பார்த்தா அவன் வந்துட்டு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஸோ டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதையுமே ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நண்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுவுமே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 1 hour 1.5 hour கழித்து நம்ம சாப்பிடும் போது இன்னுமே இந்த கிரேவி எல்லாமே நல்லா திக்காகி டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக வந்துடும். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் அன்னைக்கு நைட் வந்துட்டு இதை வச்சு கூட என்ன சப்பாத்தியே ஏதோ பண்ணி சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, சரியாக ஞாபகம் இல்லை. அண்ட் இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே போல் எடுத்தது. வீட்டில் இஞ்சி பூடு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு இருந்தேன். நான் எப்போவுமே கொஞ்சம் பல்காக தான் அரைச்சி வைப்பேன். இடையில கம்மியாக அரைச்சதுனால ரொம்ப சீக்கிரமாக காலியாகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையாவே அரைச்சிட்டேன். ஸோ குவான்டிட்டி கூட இருந்தது அப்படின்றனால என்னோட இந்த அகரோ கமர்ஷியல் மிக்சர் கிரைண்டர் இருக்கு இல்லையா, அதோட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜாரு, அதில் போட்டு அரைச்சேன். அண்ட் இங்கே உள்ள இஞ்சி பூடு பேஸ்ட்டு அரைச்சி வச்சா பச்சையாயிருன்றனால எண்ணெய் ஊற்றி அரைக்கிறது வழக்கம். நான் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் ஊற்றி அரைக்கிறேன். ஏன்னா மற்ற எண்ணெயாவது கொஞ்சம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி ஐட்டம்லாம் குக்கிங்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். பட் ஆலிவ் ஆயில் வந்துட்டு ஏதாவது அரேபியன் ரெசிபிஸ் இந்த மாதிரி பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இஞ்சி பூடு பேஸ்ட்டில் சேர்த்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அது சமைக்கும் போது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நம்ம பாடிக்குள்ளே போவோம் அப்படின்றனால ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் இப்போ நான் அரைக்கிறேன். இது சேர்த்து அரைச்சாலுமே க்ரீனாலாம் ஆகிறதில்ல, சூப்பராக இருக்குது. ஸோ ஒரு வழியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 2-3 பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருவேன். ஒரு பாட்டில் 2 பாட்டில் கிட்டே நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஃப்ரீசரில் வச்சுட்டோன்னா இன்னும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒன்று ஒன்றா முடிய நம்ம கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோம்புக்கு அப்புறம் இப்போ தான் வந்துட்டு நல்லா பல்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அன்னைக்கு ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போயிட்டோம். இங்கே குர்ஷ்க்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னருக்கு.
ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட் டின்னர். போட்டில் வந்துட்டு நமக்கு டின்னர் வந்து பஃபே மூலயமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே இருந்துக்கிட்டே போட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே அந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட வீடியோ நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இங்கே இப்போ தான் போயிருக்கோம். மாமி வந்திருந்தாங்க இல்லையா, ஸோ மாமிக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிருந்தோம். இங்கே ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட் இருக்கும். ஒரு ஆளுக்கு 30 கிராம்ஸு இல்லைன்னா 40 கிராம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே கூட நம்ம புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே வந்து கூட நம்ம புக் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் டிராஃபிக்கில் வந்துட்டு நாங்கள் வந்து சேர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பட் கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்துட்டோம். முன்னெல்லாம் இந்த மாதிரி குரூஸ் போகிறதா இருந்தது அப்படின்னா ஆப்ரா போவோம். அங்கேயுமே நல்லாயிருக்கும். அங்கேயுமே நிறைய போட் இருக்கும். முன்னாடியே புக் பண்ணிட்டு போகிற மாதிரி தான். பட் இந்த தடவை ஜடாஃப் வந்திருந்தோம். இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்கோம். பட் டின்னருக்குலாம் போகலை, ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். சரி இந்த தடவை இங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜடாஃப் தான் வந்துட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து நம்ம ஃபேமிலியாக டின்னருக்கு போகிறோம் அப்படின்னாலும் போகலாம், இல்லைன்னா அந்த ஃபுல் யாட்சியுமே அந்த போட் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம புக் பண்ணணும். ஏதாவது பர்த்டே பார்ட்டி இல்லைன்னா ஏதாவது பார்ட்டி மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம புக் பண்ணணும் அப்படின்னாலுமே பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட்டிஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா அதை டெக்கர் பண்ணணும், இந்த மாதிரி பலூன்ஸ்லாம் வச்சு டெக்கர் பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்க அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க போல் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போதுமே அந்த மாதிரி யாட்சுமே நிறைய நின்றது. அண்ட் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ண போட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், அங்கே லைட் எரியுது இல்லையா, இதுதான். இதுக்குமே போர்டிங் பாஸ் மாதிரி நம்ம வாங்கணும். நம்ம ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ போர்டிங் பாஸ் மாதிரி இங்கேயுமே நம்ம வாங்கணும். அது ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்க போயிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போனோம். ஆக்சுவலாக இந்த போட்டில் வந்து நம்ம டின்னருக்கு போகும்போது சீட் வந்து அந்த ஓரத்தில், அந்த போட்டோட 2 ஓரத்துலேயும் வந்துட்டு நமக்கு சீட் கிடச்சிது அப்படின்னா வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும், வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பட் நாங்கள் வந்து லேட்டாக போயிட்டோம் அப்படின்றனால எங்களுக்கு அந்த நடுவில் போட்டிருக்கிற சீட் தான் வந்து கிடச்சது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டில் கீழேயுமே டேபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இதே மாதிரி மேலேயுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது கீழே வந்து ஃபுல் க்ளோஸ்டாக இருக்கும், மேலே வந்து ஓப்பனாக இருக்கும், நமக்கு எதில் வேணுமோ உட்காந்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் மேலே போய் பார்த்துட்டு வந்துட்டு மேலே கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கு, அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் இங்கே ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பஃபே தான், நமக்கு தேவைப்படுறத நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து மேலே போயாச்சு. இங்கே மேலேயுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓரத்துலலாம் வந்துட்டு டேபிள்ஸ் கிடைக்கல, நடுவில் தான் கிடச்சிருந்தது. ஆனாலும் நமக்கு இங்கே ஓப்பனாக இருக்கிறனால வியூஸ் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். சரி நமக்கு கிடச்சது இன்றைக்கி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்தாச்சு. இருந்தாலுமே அங்கேருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு வியூஸ் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 30 கிராம்ஸ் அந்த மாதிரி. சின்னவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எத்தனை பேர் போகிறோமோ தலையை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து 5 பேர்கிட்ட போயிருந்தோம். போட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாலாம் போகாது, இந்த அவங்களுக்கு தெரியுது இல்லையா, இதே ஸ்பீடு தான், இவ்வளோ தான், லைட்டாக மைல்டாக தான் ஓடுற மாதிரி இருக்கும். பட் நல்லாவே ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நம்ம அதில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே அந்த வியூஸ் பார்த்துக்கிட்டே மைல்டாக அது போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 1.5 ஹவர்ஸ் to 2 ஹவர்ஸ் வந்துட்டு எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது போக ஒரு சில ப்ரோக்ராம் மாதிரியும் அந்த போட்டில் வந்து வைப்பாங்க, அதாவது டான்ஸு, அதுக்கப்புறம் பெரிய பொம்மை வர்றது, இந்த மாதிரிலாம் ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு நிறையா கொடுப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அதில் போகிறதுக்கு. கரெக்டாக நாங்கள் இந்த போட்டில் ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்துட்டு இங்கே மேலே உட்காந்துருந்தது. அது ரொம்ப நேரமாக அங்கேயே தான் இருந்தது. நான் இறங்கும்போது பார்க்கல இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, பட் நான் பார்க்கும்போதெல்லாம் அது அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தது. சரி இவனையும் கொஞ்சம் லைட்டாக வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்துட்டு நம்ம போய் எடுத்துக்கலாம். கீழே உள்ளவங்களுக்கு தனியாக சாப்பாடு வந்து வச்சுருப்பாங்க, மேலே உள்ளவங்களுக்கு அது மாதிரி தனியாக வச்சுருப்பாங்க. முன்னாடி டேபிள்ஸில் இருந்து அப்படியே வந்து எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா மொத்தமாக எல்லோரும் போய் நின்றோம் அப்படின்னா ஒரு சைடாக வெயிட் வந்து ஏறும் இல்லையா போட்டில். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி உள்ளவங்கலேருந்து வந்து எடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், இவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ வேணாலும் நம்ம தேவைக்கு அங்கே இருக்கிறதுல என்ன வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் மெயினாக சொல்லணும்னா இங்கே ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நிறைய பேர் போவாங்க. இந்த போட்டில் உட்காந்து அப்படியே வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் மெயினாக போவாங்க. மேபி ஒரு சில போட்டில் வந்துட்டு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ்லாம் ஒரு ஆளுக்கு பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதில் வேணும்னா ஃபுட் வந்து
இன்னும் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நாங்கள் அந்தளவுக்கு ஹை ரேஞ்ச்லலாம் போனது கிடையாது. இதில் வந்து ஃபுட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் திரும்ப ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது, நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப ஸோ குட் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே வந்துட்டு குபூஸு, அதுக்கப்புறம் பிரியாணி வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி, நூடுல்ஸு, இன்னும் சம் ஐட்டம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே வந்துட்டு எடுக்கலை. நமக்கு என்ன தேவையோ அது மட்டும், நைட் டைம் வேறு இல்லையா, ஸோ தேவைக்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ், டான்ஸ் எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணிட்டே சாப்பிட்லாம். இவங்க இதை வந்து கையில் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே அந்த போட் ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லார் பக்கத்துலையுமே அப்படியே வந்தாங்க. ஏன்னா அவங்கள வச்சுட்டு நம்மளுமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்போம். ஸோ அதுக்காக கீழே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலேயுமே வந்து பண்ணுவாங்க. இதை கையில் வச்சு ரொம்ப நேரமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா டேபிள்ஸ்கிட்டேயும் போய் பார்க்கவே கொஞ்சம் பாவமாக இருந்தது, எவ்வளோ கை வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு வந்து அது பழகிருக்கும். அண்ட் அது அவங்களோட வேலையும் கூட இல்லையா. பட் பார்க்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஜென்ட்ஸ் தான் உள்ளே இருக்கிறது. மேலே வந்துட்டு ஒரு லேடி கெட்டப் மாதிரி போட்டு ஒரு பொம்மை மாதிரி பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அந்த டான்ஸுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் இந்த பொம்மையோட கெட்டப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ அது அப்படியே ஒவ்வொரு டேபிளாக தாண்டி வரும்போது அதுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் இடம் பத்தலை. சுரேயுமே எந்திரிச்சு கொஞ்சம் இடம் கொடுக்கல. அதனால அதோட தொப்பியை வச்சு சுரேம் தலையில் லைட்டாக ஒரு முட்டு, நீ தள்ளவா மாட்டிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது அப்படியே உள்ளே போச்சு, எல்லா டேபிள்கிட்டையும் போச்சு. ஸோ நாங்களும் கொஞ்சம் வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலி எல்லாம் முடிஞ்சு இறங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது நம்மளை எங்கே ஏற்றுனாங்களோ அங்கேயே வந்து கரெக்டாக இறக்கி விட்ருவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து மேலேருந்து நாங்கள் கீழே இறங்கி வந்து அந்த போட்டோட ஃப்ரெண்டில் நின்று கொஞ்சம் வியூஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க புக் பண்ணும்போது. ஆனால் ஒரு 1.5 to 1.25 மணி நேரம் வந்து நம்ம அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி ஏறின இடத்துலேயே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து நம்ம கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியது தான். 7 to 9 வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் வீடு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட 9:30, 9:45 கிட்ட ஆயிடுச்சு. வீடியோவுமே வந்துட்டு ரொம்ப குட்டியாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் அவங்களுக்கு அவுட்டிங் விலாக் கொடுத்து போர் அடிச்சிட்டேனான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் அதை வந்து நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டே இன் மை லைஃப் vlog, அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு நிறையா தரதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.